இங்க பழங்குடி மக்கள்ல இருந்து ஒரு பொண்ணு கை குழந்தையோட வேலை செய்ய வராங்க. ஆனா அந்த பொண்ணை நாசம் பண்ணி இங்க சாவடிச்சு போட்டுறாங்க. அதை விசாரிக்க வந்த போலீஸுக்கு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியோட ஹெட் கால் பண்ணி இந்த கேஸை மட்டும் க்ளோஸ் பண்ணா இப்பயே உனக்கு இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஏடிஜிபியா ப்ரமோட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரமோஷனையும் வாங்கி தந்துறாரு. சோ அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ அந்த குழந்தைய போட்டுதல ஒரு போலீஸ் கிட்ட கொடுத்து குப்பமேட்ல வச்சுட்டு வர சொல்றாங்க. அவங்களுமே வச்சுட்டு வந்துடுறாங்க. பல வருஷம் கழிச்சு இப்ப செக்ரட்டரிட்ட காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் மருமகனுக்காக டிரான்ஸ்ஃபருக்காக 40 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்து வர. சோ ஹீரோவை மீட் பண்ணா அந்த 40 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்காரர் சொல்லுவாரு. சோ ஹீரோ போய் மீட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஹீரோ சிஎம் லெவல் அதிக பேரை தெரிஞ்சு வச்சிருப்பான். அவங்களுக்கு ஏன்னா ஒன்று நான் இவன் தான் பார்ப்பான். ஸோ இவனே ஒரு கேம் பிளான் பண்ணி அவங்களுக்கான டிரான்ஸ்ஃபரையும் வாங்கி கொடுத்து அந்த 40 லட்சம் பணத்தையும் இவங்களுக்காக வாங்கி கொடுத்துறான். அண்ட் ஒரு நாள் ஐஜிஏ டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் கேட்கறாங்க. ஹீரோமே பிளான் பண்ணி யாரெல்லாம் காம்படிஷன்ல இருக்காங்களோ அதெல்லாம் தள்ளிட்டு இவர் டிரான்ஸ்ஃபருக்கு வாங்கி கொடுத்து ரெஃபர் பண்ணிடுறான். ஆக்சுவலா ஹீரோ இந்த வேலையெல்லாம் செஞ்சாலுமே மெயினா ஒர்க் பண்றது இவங்க அம்மாவை போட்டு தானே அந்த பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியோட ஹெட் கிட்ட தான். இப்போ வீட்டுக்கு வரான். பக்கத்துல தெரிஞ்ச பண்ண ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் நாசம் பண்ணிடுறான். ஸோ அந்த பிரின்சிபல் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதே டைம்ல தூத்துக்குடியில இருக்க ஒரு பெரியாரோட பையன் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு போலீஸோட கஸ்டடி இருப்பான். சோ அவனை ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர்ல பேசி ஒரு பையனை ஏற்பாடு செய்யறாங்க. ஆக்சுவலா அவன் சூஸ் பண்ண பையனுமே போதை பொருள் யூஸ் பண்ணதால இவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டா உனக்கு நிறைய பணம் தருவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வராங்க. ஹீரோமே அவன் குடும்பத்துக்காக 50 லட்சம் பணம் கொடுத்து அவனுக்காக ஒரு வேலையை செய்ய சொல்றான். பார்த்தா அந்த பெரியாரோட பையனை வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை வச்சு அந்த பிரின்சிபலை போட்டு தள்ளிடுறான். இது தெரிஞ்ச இந்த பையனை ஏற்பாடு பண்ண போலீஸே வந்து பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்குறான். அப்பதான் தெரியுது இவன் போட்டு தள்ள பிரின்சிபல் இவன் வேலை செய்யற அவங்க அம்மாவை போட்டு தள்ள ஹெட்டோட அவங்க தம்பி தான். இருந்தாலுமே இந்த போலீஸ் கிட்ட அவர் தான் அவங்க தம்பியவே போட்டு தள்ள சொன்னாரு. அதனால தான் ஆளை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு போய் சொல்றான். சோ அந்த போலீஸ்மே நம்பி ஏமாந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறான்.